இன்றைக்கி நம்ம சேனலில் மஞ்சள் அறுவடை இதை தான் லாங் வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபுல் டீட்டெயில்டாக போட்டிருக்கோம். சூப்பராக இருக்கும், வீடியோ பாருங்கள். இந்த மஞ்சள் கிழங்கு வந்து நாங்கள் போன வருஷம் பொங்கலுக்கு வந்து கடையில் வாங்கி பானையில் வச்சுட்டு நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து செடிக்கு வந்து முளைக்கிறதுக்கு வச்சுருக்கோம். இந்த செடியில் இருக்கிற மஞ்சள் கிழங்கு வந்து ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஒரு 10 மந்த்ஸ்லேயே நீங்கள் அறுவடைக்கு எடுத்துருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாட்டை ஃபுல்லாக இது மாதிரி அப்சைட் டவுன் போட்டுட்டு இது மாதிரி கார்டனிங் டூல் இல்லைனா நீங்கள் ஒரு நார்மல் ஸ்டிக்கை வச்சு கூட இந்த மண்ணை மட்டும் கேர்ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மஞ்சள் கிழங்கு வந்து செடியிலேருந்து தனியாக வந்துடும். இதை நீங்கள் வந்து ரன்னிங் வாட்டர்லேயோ இல்லை நார்மலாக ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டரில் வந்து நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணி எடுத்தாலே கிழங்கெல்லாம் சூப்பராக உங்களுக்கு செப்பரேட்டாக எடுத்து வந்துடும். கிழங்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள் நம்மளுக்கு. நல்லா சூப்பராக இருக்குது. கிழங்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ வாசமாக இருக்குது. இதை வந்துட்டு நம்மளுக்கு இந்த அறுவடையில் வந்துட்டு இவ்வளோ கிழங்கு கிடச்சிருக்கு. ஒரு சின்ன பீஸ் தான் வச்சோம். ஆனால் வந்து ஹார்வெஸ்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த வாஷ் பண்ண மஞ்சள் கிழங்கெல்லாம் நம்ம வந்து ஒரு வெயிங் மிஷினில் போட்டு நல்லா வெயிட் போட்டுக்கலாம். மஞ்சள் கிழங்கு வெயிட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 322 கிராம்ஸ் கிட்டக்க வந்தது. ஒரு சின்ன பீஸ் மஞ்சள் தாங்க நம்ம வந்து நட்டு வச்சுருந்தோம். அது வந்து இவ்வளோ விளைச்சல் கொடுத்துருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது. இந்த மஞ்சளை வந்து ஈஸியாக நம்ம வீட்டிலையே சூப்பராக க்ரோ பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நிறையா பாட்டில் கூட வச்சு நிறையா விளைச்சல் எடுக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.